ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா பொடியாக வெட்டிட்டு அதை வதக்கிட்டேன். பூண்டும் கொஞ்சம் தட்டி அதிலே போட்டு நல்லா வதங்கியாச்சு. இன்னும் மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து அந்த மீன் பொரிக்க மசாலா இருக்குதுல்ல, அதையுமே அதில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட உடனே இந்த மசாலா வச்சுட்டு அதில் ஊற்றி இதையுமே எண்ணெயிலே வதக்கணும். வதக்கிட்டு இப்போ வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோத்தையும் கொஞ்சம் போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோன்னே நான் வந்து 2 மீன் பொரித்து வச்சுக்கிறேன். அந்த மீனில் வந்து முள்ளை எடுத்துடலாம். முள்ளை எடுத்துகிட்டு தனியாக அந்த சதையை மட்டும் பிச்சு வச்சுட்டு அந்த சதையை பிச்சு வச்சு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு உருத்தி இந்த தொக்கு கூடையே போட்டு பிரட்டிட்டு அந்த இது பிரண்டு வெந்துட்ட உடனேயே அதில் தண்ணி ஊற்றி இப்படி குழப்பினாப்பில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம புளி கரைச்சி அதிலே ஊற்றிக்கலாம். புளி நல்லா கரைச்சி அதிலே ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த மீனையும் அதில் போட்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப வாசமாக வீடே மணக்க சூப்பராக நல்லா திக்காக அந்த வெங்காயம் தக்காளிலாம் திப்பியாக இல்லாமல் நல்லா இருந்தது. இதில் எடுத்து போடுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அப்படி நல்லா அரைச்சி ஊற்றின மாதிரி இருந்தது. சாப்பாட்டை சூடாக போட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த குழம்பையும் கொதிக்க ஊற்றி ஒரு மீன் வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி இருந்தது. வெறுப்பாக சமைக்காமல் கொஞ்சம் பொறுப்பாக சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. எனக்குமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.